இப்போ சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுருங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துல நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மாங்காவும் போடணும். லட்சி பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காவும் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வாங்குறதுக்காக லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கி இருக்கு. இந்த டைம்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், காரத்துக்காக மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க கம்மியாவே போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். இப்போ இதுல தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஆரம்பத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே கல்லுப்பு போட்டா தண்ணி டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணிய இதுக்குள்ள நம்ம ஊத்திடலாம். மீன் குழம்புக்கு எப்பவுமே புளிப்பு ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இப்போ தக்காளி வெங்காயத்தை எண்ணெயில நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து அப்பதான் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். நம்ம தனியா வச்சாலும் இது ஊத்திருக்கனால லைட்டா கெட்டியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காய தக்காளி வதக்கி ஆட் பண்ணிருக்கோம்.
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு செம்பா அரை செம்பா அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.